நான் கண்ணு இருக்கீங்க. ஆனா ஒண்ணுக்கு இருக்க போனா திருப்பி இடம் கிடைக்காது. ஆளுக்கு ஒரு பேம்பஸை மாட்டிட்டு உட்காரு. உரையாற்றல் தான் இன்னைக்கு. டீ கடை இருக்கானே, நீ எப்படி 1 லிட்டர் பால்ல 500 லிட்டர் தண்ணியை கலந்துருவேன். நாடு ஹலோ எதுல ஏறி உட்காந்துருக்க? அதுவே வா. ஹலோ தென்பாண்டி சீமையில தேரோடும் வேதியில இப்படி மான் போல வந்தவன யாரடித்தாரோ யாரடித்தாரோ? ஹலோ ஹலோ அல்லோ ஹலோ ஹலோ. இங்க கொஞ்சம் உசுறு வைங்க, அங்கிட்ட கொஞ்சம் உசுறு கொடுங்க. உசுறு கொடுங்க, நல்லா இருப்பேன். குளுக்கோஸ் ஏற்றி விடு. ஏன்னா மைசெட்டு எல்லாமே வந்து இயந்திரம். மனிதனே நினைச்சு எதையும் மழையை நிப்பாட்ட முடியுமா, வெயிலை நிப்பாட்ட முடியுமா? இது இவ்வளவு தூரத்துல அருமையா போட்டிருக்காங்க. நான் ஒண்ணுமே சொல்லலைங்கய்யா. நீ நாளைக்கு மதியம் வரை தீ பிடிக்க முத்தம் கொடுடா. கராட்டடி அதான். நான் என்ன செய்ய என்ன செய்ய மனமுள்ள சாமி எங்கதையா பாவோ கல்லர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம் எங்க யாரு நல்லவன தானே சூழ்ந்ததிந்த பாவம் கலங்காதே ராசா கலவரட்டும் நள்ளிரவு வந்த வெண்ணே தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரின் அந்த உசிலம்பட்டிய சுவார்ந்த எங்கையா முக்கிய திறந்த போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே தென்னாட்டு மரம் திற தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மரம் திற தெரியுமா தென்னாட்டு மரம் தெரியுமா நாடு தமிழ்நாடு
பேசுறாங்க பாருங்க எதை புரியுது பேசுறது பழைய ஆல் இந்தியா ரேடியோல கேட்ட மாதிரி கேட்டு சரி பண்ணுங்க நீங்க இதுலயே சரி பண்ணி வாய்ஸ் நல்லா கேட்கிற மாதிரி வைக்கிறேன் என்னைய வச்சு அதை மாத்தாம ராஜர் சவுண்ட் சர்வீஸ் உண்மையிலேயே நல்ல ஒரு மைக் செட்டு விளம்பரம் தேவை கிடையாது நினைக்கிறேன் நல்ல மைக் செட்டு ஜென்ரேட்டர் டீச்சர் இருக்கா அப்புறம் என்ன கரண்ட் இல்லாதப்போ போய் உச்சிரப்பட்டி செக்கான போய் வாங்கிட்டு வரக்கூடாது ஆமா அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க நீங்க நல்லா இருந்தாட்டே நாங்க நல்லா இருக்க முடியும் பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் அன்பு உடம்பிறப்புகளே ரேஷன் கடையில் என் தாய்மார் வாங்கக்கூடிய தோரம் பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். நாடகம் என்ன நாடகம்னு கூட தெரியாம சில பேர் வந்திருப்பாங்க. நாளைக்கு ஹரிச்சந்திரா இன்னைக்கு நீங்க சிரிக்கலாம் சிந்திக்கலாம் புராணங்களை கேட்கலாம் நாளைக்கு ஒரே அழுக சத்தமாத்தான் கேட்கும். சந்திரமதி பிள்ளைய காணாமட்டும் சத்தியகிருத்திய மன்னரை காணாமட்டுவாரு கடைசியில நடிகர் பூரா கூட்டத்தை காணாமட்டு உள்ள வருவார் மன்னனே காணும் மன்னன் ஏன்னா திறமை மிக்க நடிகர்கள் இங்கே ஆறுமணி எடுத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை எங்க அண்ணே மாவடி கோட்டை எம்.கே. ரத்னப்பா கள்ளர் அவர்களும் சரிதானே மருதமணி மைத்த புடுங்கினேன் மருதமணி கேட்கிறேன் வர வண்டி நேரத்துல வருவேன் அவன் சாதாரண ஆள் கிடையாதுப்பா அவன் ஏசி இல்லாம வண்டியில வர மாட்டேன் அவனுக்கு காலு அமைக்க கூட ஒரு ஆளு இப்ப எந்த ஏசியில படுத்து கிடக்கிறாப்ல என்ன சாதா பாத்ரூம் பண்றானே பெஸ்ட் கூட வச்சு தூக்கி எடுத்துருக்கேன் ஆனா 15 கிலோ எலும்பும் 6.5 கிலோ சதை இருக்கும் போதே கண்டாளி மையம் எவ்வளவு பண்றானே இவன் கொஞ்சம் உடம்பு கலந்துட்டா நம்மள டவுளி சண்டையை கூப்பிடுவேன். ஒரே விஷயம் எந்த ஒரு கலைஞனா இருந்தாலும் நடிகரை நினைத்தால் திறமை இருந்தாலும் உயர முடியாது. என் அன்பு உறவுகள் மக்கள் நினைத்தால் தான் உயர முடியும். எங்க அத்தனை பேர் மேல் கொண்ட அன்பினால் நீங்க அமர்ந்திருக்கீங்க. ஒரே விஷயம் ஐயா தியேட்டர்ல 300 ரூபாய் 250 ரூபாய் 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து ஏசி படுத்துக்கிட்டே பாக்குற மாதிரி ஒரு சோபா சேர் இருந்தாலும் என் தமிழன் அங்கே உட்காருவதில்லை. இங்க எத்தனை பேர் எச்சியம் துப்பிட்டு போனாங்க தெரியல, எத்தனை பேர் பீடிய ஊதி போட்டையோ கணேசி பயில போட்டு துப்புனியோ தெரியல. அதுலயும் உட்கார்ந்துக்கிட்டு கலையை மட்டும் ரசிக்கக்கூடிய என் தமிழர்கள் பாதத்தை இந்த எம்கேஆர் வணங்குறேன். அருமையான கலையரங்கம். இந்த கலையரங்கம் கட்டுவதற்கு எப்படியும் 50 லட்சம் வந்திருக்குமா? கணக்கு அப்படித்தானே எழுதிருப்பிய. 50 லட்சம் கலையரங்கம் கட்டின நீங்க ஒரு கொக்கி ஓடலையே. டான்ஸுக்கார புள்ள பாவாடை மாத்த முடியாம குண்டமா நிக்கிறான். டிசிப்ளின் வேணும். அண்ணே நான் என்ன பேசுறேன்னு எங்க அண்ணன் ரத்னப்பா அண்ணன் கேட்குதா கேட்கலையான்னு பாக்குது. மக்கள் சிரிக்கிற மட்டும்தான் கேட்குது. ஆனால் கலையரங்கம் அப்படி என்றால் என்ன? ஒயிட் வாஷ் பெயிண்ட் அடிச்சு சட்டையில ஒட்ட வைப்பது கலையரங்கம். அங்க நான் எங்க உட்காந்துருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? நான் அந்த வெளியில உட்காந்துருக்கேன். இங்க பாருங்க செக்யூரிட்டியை பாருங்க. முத்துச்சிருப்பி அக்கா மையம் மாதிரி. ஹாய் ப்ரோ. திருமலாக்கள் தூரல அதனால சென்ட்ரிங் ஓனது. நீங்கள் அத்தனை பேருமே சிரித்துக் கொண்டே இருக்கணும். இந்த 3 கேமராமேன் நிலைமை நினைக்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு. இப்படி உட்கார்ந்துருக்கீங்களா தேசிய கொடி ஏத்துற ஆளு மாதிரி. சென்சார் இப்ப யார கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் பார்ப்போனா நீ பார்ப்போனா. ஏன்னா எல்லாத்துக்கும் இன்று கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. நாட்டினுடைய முதலமைச்சருக்கு கூட கவலை இருக்கு. கவலை இல்லாத ஒரு ஜீவன் நான் நேத்து பிறந்த குழந்தைவேன். இங்க உட்கார்ந்துருக்க எல்லா பேர்த்துக்கும் கவலை இருக்கு. அப்படி கவலையை போக்க என்ன பண்றீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல ஒரு கட்டிங்க போடும். 12 மணிக்கு பல்ல வலிக்கிட்டு கணேஷ் கோயிலை போடும். மொத்தத்துல வேலைக்கு போகாம மொத்த லீவை போடும். புரிஞ்சு சொல்லி உங்களுக்கு கருத்து சொல்லி ஒரு பருப்பு வேக போறது கிடையாது. ஐயா 1000 காப்பு கட்டினாலும் 5500 கோயிலுக்கு நேர்த்தி கடை போட்டாலும் உன் பெத்த பிள்ளைய தூக்கி போட்டு தாண்டினாலும் இந்த மது பழக்கத்தை விட முடியாது. மன கட்டுப்பாடு ஒன்றுக்கே மது பழக்கத்தை விட முடியும். என் அன்பு உறவுகளே, கள்ளக்குறிச்சியில
அந்த ஊர் பேரே பாத்தீங்களா? கள்ளக்குறிச்சி. அதனாலதான் கள்ளச்சாரம் காய்ச்சி கொண்டிருக்கேன். 37 பேரை கொண்டிருக்கேன். அதுக்கு பேசாம எல்லா பேரும் 1 கிலோ குருண மரத்தை குடிச்சு செத்து போய். ஐயா உங்க எல்லாத்தையும் சொல்றேன். ஏன்னா இந்த உலகத்துல உங்களை எங்களுக்கு தேவை. ஏன்னா இனிமேல நாங்க யாருமே பிறக்க போறது இல்லை. இந்த பிறவில இப்படி சொந்தங்கள் கிடைத்ததுக்காக நான் வணங்கக்கூடிய 18ஆம் படியான மீண்டும் வேண்டேன். உங்கள்கிட்டையும் சொல்றேன். எங்க அன்னைக்கு என் தம்பிய எங்க அக்கா மாதிரி எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கு. தாய் இடம் இல்லையாத்தா? இடம் என்ன மொட்டை மலையில ஏறியா? அதுக்கு பாரு ஐயா என்ன பண்ணணும்னா எல்லா ஊருக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஆம்பளை ஆளுக எப்படி வேணாலும் நாடகம் பார்க்கலாம். என் தாய் பிள்ளையில தயவு செய்து நிக்க விடாதீங்க பொம்பளை ஆளுகளை. ஏன்னா நமக்காக ஆம்பளை 1008 குட்டிச்சவர் தாண்டினாலும் 1008 திமிர்த்தனம் பண்ணனாலும் வீட்டுல பிள்ளையும் நம்மளையும் பசிய போக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா என் தாய்மார்களே தாய்மார்களே தாய்மார்களே. ஏன் அப்படி பேசுறேன்னா காலையில பட்டிமன்றம் நான் இன்னைக்கே பட்டிமன்றத்தை முடிச்சு கொடுப்பேன். காலையில வர்ற பட்டிமன்றக்காரர்கள் தப்பா குத்த ஆரம்பிச்சு. ஆனா கலையரங்கத்துல 16 காத்தாடியும் ஸ்பீடு வளராம 2 பேர் ஏறி சுத்தி ஒரு மாதிரி கிறிஸ்டான் போடுறா. அண்ணே மைசெட் ஓனர் நாடகம் பேச வந்தது யாரு? இவரை படுத்து கொண்டு 4ஆம் நம்பர் படுக்க போடு. இவரை விடவே கூடாது என் சிங்கத்தை. ஏன்னா அன்னைக்கு வந்தது ஒரு 20 பேர் இருக்கும்ல. 20 பேர் வந்து 3 லிட்டர் பவுண்ட் காலி பண்ணியிருக்கேன். 300 அன்பாலயம் தேய்மானம் புளி 600 எல்லாத்துக்கும் பில்ல போடும். ஏன்னா என் சொந்தங்கள் வாழக்கூடிய இந்த பகுதி கிடையாது. இந்த உலகத்திலே அதிக சொந்தங்களை பெற்ற ஒரு ஆள்னா இந்த எம்கேஆர். ஏன் என் உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் தான் நிற்பேன். இந்த தம்பிக்கு ஒரு கஷ்டம்னா இங்க இருக்க எங்க அன்னைக்கு என் தம்பிக்கு தான் நிற்பார். அதிக நாள் வாழ போறது கிடையாது. சமீபத்திலே வந்தவருக்கெல்லாம் உணவளித்து நீ வேலை தேடுற வரைக்கும் என்னுடைய சாப்பாட்டை சாப்பிடான்னு சொன்ன புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 32 கிராமம் ஏழை மக்களுக்காக முக்குளத்திற்காக கொடுக்கவில்லை. என் சித்தர் தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. என்னுடைய முக்குளத்தோர் எப்படியாவது உழைத்து பிழைத்துக் கொள்வார்கள். ஆனா மாற்று சமுதாய மக்கள் நீ நல்லாடுறா அப்படின்னு கொடுத்த ஒரு உத்தமர் யாருன்னா 18 சித்தர்ல ஒரு சித்தரா வழங்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. இந்த பகுதியில பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா திருவுருவ சிலை செக்காலூரணி உசிலம்பட்டி பகுதியிலே வெகு பாடுபட்டு வைத்தவர் மூக்கியார் தேவர் அவர்கள். எத்தனை சாம்பவான்கள். அப்படி இருக்கக்கூடிய உறவுகளே நீங்கள் அத்தனை பேருமே தெய்வீக திருமணம் முத்துராமலிங்க தேவர் ஐயா வழியிலே வர வேண்டும் என்றால் தினசரி கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு உணவு கொடுத்தால் நீதான் தேவர் ஐயா, வேற யாரும் கிடையாது. போதும் முடிஞ்சு. நீ சரி பண்ற வரைக்கும் நான் இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஓய் பரவாயில்ல. ஆனா கள்ளக்குறிச்சி சாரா இங்க அப்புறம் வந்துச்சு. யார் ஓட்டியா சூப்பர் வாழ்த்துக்கள். சேரு கிடச்சிச்சுன்னு எப்படி உட்காந்துருக்கா? அன்னை வர்றே மதிக்க மாட்டேன் அப்படி உட்காந்துருக்கேன். என்ன ஸ்டாண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கியா? உன்ட்ட உனக்கு நரம்பு தலைச்சி.
போடுவாங்க. இந்த ஒளியம் பார்த்தாளுகெல்லாம் கை தூக்குங்க. அப்படியே அவங்க மட்டும் வீட்டுக்கு போங்க. ஏப்பா சொல்லி முடிச்சு. ஏன்னா மறுபடியும் போடுறாங்க. இந்த ஒளியம் பார்க்க போடுற வாட்டு 5 வாட்டு, ஆனா அரை மணி நேரம் விளம்பரம் போடுவாங்க. காம கருத்தாக எய்ட்ஸ் வந்த காரணமாக சாதாரண பிரச்சனை உங்க பல்லு வழுக்குது. ஐயா 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 ஏ என்ன என்ன ஐயா அங்கே சண்டை ஓட்ட வேக்காரா இருக்கும். இந்த காத்தாடியில சண்டை கொடுங்க. வர வர நாடகத்துக்கு நான் வர்றது ஹெட்மாஸ்டர் மாதிரி ஆயிட்டேன். எல்லாத்தையும் உட்கார வச்சு பாதுகாத்து இந்த நாடக காசை வாங்கி நான் அன்பாலயத்தில் உள்ள ஏலவாளையை காப்பாற்றி இங்க இருக்கக்கூடிய இந்த உறவுகளுக்கு நான் காசை கொடுத்து விட்டு இந்த நாடக கலையை காப்பாற்ற ஒவ்வொரு நடிகரும் படக்கூடிய கஷ்டத்தை நீங்க நன்கு உணர வேண்டும். பாத்தீங்களா பாத்தீங்களா? கள்ளக்குறிச்சியில பிரச்சனை, இங்க செட்டிக்குளத்திலையும் பிரச்சனை. நீங்கள் அத்தனை பேருமே அண்ணே 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 கும்புறண்ணே எல்லாரும் காலையும் விழுக முடியாதுண்ணே, எனக்கு குறுக்கு பெய்யணும். ப்ளீஸ் அமைதி அமைதி அமைதி. ஒரு சாங்கு பாடலாம் இருக்கா? முக்குளத்தின் வீரசிங்கம் முத்தோர அமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான சேதிக மனங்களங்கிடலாமோ இவர் மறைந்த முகத்தை காணும். ஐயா மனங்களங்கிடலாமோ இவர் மறைந்த முகத்தை காணும். முக்குளத்தின் வீரசிங்கம் முத்தோர அமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான சேதிக மனங்களங்கிடலாம் அந்த மறந்த முகத்தை காணும். நெஞ்சுறுதி கொண்டவர நேதாஜி சிநேகிதரா, நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாஜி சிநேகிதரா. அஞ்சாத வீரசிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனி வாழ்வை மறந்தா தேவர் அமரராக மடிந்தார். அவனி வாழ்வை திறந்தார் தேவர் அமரராக மடிந்தார். தமிழில உக்கிரவாண்டி தேவர் வந்த தங்கம்மையா, உக்கிரவாண்டி தேவர் இறந்திட்ட செடி கேட்டு இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் இளைஞர்கள் ஆச்சு. நாடு இருளடைஞ்சு போச்சு. ஐயா இதயங்கள் ஆச்சு. நாடு இருளடைஞ்சு போச்சு. பசுமனிலே பிறந்தவரா பண்பும் வைக்கிறவரா, பசுமனிலே பிறந்தவரா பண்பும் வைக்கிறவரா, இறந்துட்ட செய்தி கேட்டு காக்கா ஊரினை போட பசுமை கண்களங்கிலே வாட. ஐயா காக்கா ஊரினை போட பசுமை கண்களங்கிலே வாட. ஒண்ணுமே இல்லாதையா புதன்கிழமை ஆனதையா, அல்லது புலம்பினார்கள் 5 லட்ச கணக்கில் எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இழந்து இழங்கவே வரும். அது எப்பேற்பட்ட துயரம் அதை இருந்து கேளுங்க விபரம். செவ்வாய்க்கிழமையிலே சேவல் குழு 5 மணிக்கு செவ்வாய்க்கிழமையில சேவல் குரு 5 மணிக்கு தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேச மக்களும் கணங்க. ஐயா தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேச மக்களும் கணங்க. ராமநாடு சிவசங்கர் ராதாக்கள் வந்திருந்தார். காமராசர் அழுகாம கருத்துடனே தந்தி அடிச்ச பசும்பன் கண்ட ஜோதி இந்த பார்வுலகமே ஆதி. ஐயா பசும்பன் கண்ட ஜோதி இந்த பார்வுலகமே ஆதி. எசமுத்தும் முக்கிய தேவர் என்ன மனசு போராமன் என்ன எஸ்எஸ்ஆர் அன்பழகன் என்னிட ராஜனுமே ஏக்கத்தோடு சென்றார். அங்கே இறுதி வணக்கம் செய்தார். ஐயா ஏக்கத்தோடு சென்றார். அங்கே இறுதி வணக்கம் செய்தார்.
கட்சி கொடிகளை இறக்க ஐயா கண்ணீரத்தான் வடிக்க தேவர் கட்சி கொடிகளை இறக்க தேவரையா சாகவில்லை சித்தராக வாழுறாரு தேவரையா சாகவில்லை சித்தராக வாழுகிறார் தேவரையா சாகவில்லை சித்தராக வாழுறாரு பாவம் செஞ்ச மனுஷன் எல்லாம் பசும்பன் கொண்டு வணங்கி வாங்க பாவம் செஞ்ச மனுஷன் எல்லாம் பசும்பன் சென்று வணங்கி வாங்க தேவருடைய மரபு இந்த தென்னாட்டுக்கு ஒரு குறைவு ஐயா தேவருடைய மறைவு இந்த தென்னாட்டிற்கு ஒரு குறைவு நன்றி நன்றி எம்கேஆர் பெட்டியை தள்ளி விட்டுறாரு ஏன்னா அன்பு பாசம் வல்லரசு பாட்டா அறுப்போம் கோட்டை அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்கிது சின்ன சேல உடுத்திய மாமே பொண்ணு பழகி பார்த்தா பச்சை மண்ணு சுத்தி நாட்டு சின்ன பொண்ணு சுக்குன்னு இருக்குது திட்டிக்கு தேவையானி தினந்தோறும் தேவையானி இந்த பாட்டை கேட்டு சந்தோஷப்பட்டியா ஏன்னா உனக்கெல்லாம் 60 வயசு இருக்கும் உனக்கு இப்படி இனிமா பாட்டு கேட்குதோ அப்ப நீ என்ன என்னைய பார்க்க வரல டான்ஸை பார்க்க வந்திருக்கேன் டான்ஸ் வந்தவள்ளையே அடுத்தையும் பொண்டாட்டி 5:30 வரைக்கும் வாடகைக்கு சட்டி குளத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னப்போ நன்றி 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 மைக்கில் கொஞ்சம் வால்யூமும் ஷார்ப்பு இங்கே எந்த உசுருமே இல்லைங்கய்யா ஹலோ அத்தனை பேருமே 12 மணிக்கு மேல போயிடாம விடிய வரைக்கும் ஏன்னா நாங்க வந்து மகேந்திரா வண்டி செல்ஃப் எடுக்காது தள்ளி வருவதற்கு ஒரு 50 பேராது வேணும் அவங்களாவது உட்கார்ந்துருங்க ஆமா அதாவது போயிடாதீங்க ஐயா நடிகர்களுக்கு பொன்னாட போத்தணும் ஐயா நீ எதுவுமே பார்த்தவனா ஆளுக்கு ஒரு துண்டை நீங்களே போட்டுக்கீங்க ஏன்னா இந்த செட்டிக்குளம் அப்படின்றது நேற்று போன பகுதி எங்கே பாலமேட்டு வரைக்கும் இந்த ஊரை தெரியுதுன்னா அப்ப இந்த ஊர் மக்கள் எவ்வளவு அன்பானவர்கள் வீரம் இருக்கலாம் அதே நேரத்தில் விவேகம் இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் அன்றே சொன்னார் தெய்வீக திருமகன் ராமநாதபுரம் மாவட்டம் கிடையாது அத்தனை மாவட்டத்திலே இன்னைக்கு தண்ணி பஞ்சம் வருது ஆனா தண்ணியை சேமிச்சு வைங்க ஒரு காலத்திலே அத்தனை பேருமே தண்ணியை விலைக்கு வாங்கக்கூடிய அவல நிலை வரும் என்று சொன்னார் வந்து விட்டது அன்றைய கணித்த ஒவ்வொரு வார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் தெய்வீக திருமணம் முத்துராமலிங்க தேவரையா சாதி தலைவர் அல்ல சமுதாய தலைவர் அல்ல அத்தனை மக்கள் வணங்கக்கூடிய சித்தர் பிறந்தகை சித்தர் சித்தர் கைதட்டலாம் எல்லாரும் பாப்பு நீ ஒரு 1/2 மணி நேரம் பேசுனா ஒண்ணுக்கு இருந்து வரேன் வா எல்லாமே நடக்கும் எல்லாமே நடக்கும் இந்த உலகம் கலி உலகம் நீங்கள் அத்தனை பேருமே அன்பானவர்கள் தான் பாசமானவர்கள் தான் தவறு செய்த மனுஷன் அத்தனை பேருமே கெட்டவர்கள் அல்ல தவறு செய்ய தூண்டுவது என்னண்டா டாஸ்மாக் கடையும் மது போதையும் மொத்தமாக அடைத்தால் என் தமிழன் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை ஆமா கொரோனா காலத்துல எத்தனை குடும்பம் கஞ்சிக்கு இல்லாம பட்னியோடு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இன்னும் திருந்தல என்ன சந்தோஷமா இருந்த அந்த டயத்துல டாஸ்மாக் கடையை பூரா அடைச்சதுனால வீட்லயே சில பேர் ஊரப்பணம் ஓட்டுக்கு சாராயம் காய்ச்சிட்டேன் எங்க ஊர்ல ஒருத்தையும் குடிய நிப்பாட்டாம முண்டை கை கால் நடுக்கம் கொடுத்துருச்சு ஒரு கட்டு செய்திபடியை ஊத்து போட்டு காய்ச்சிட்டேன் காய்ச்சி வேட்டியை கலட்டி வடிகட்டி குடிச்சிட்டு போய் சுடுகாட்டிலே படுத்துட்டேன் அவன் நல்லவன் ஏன்னா இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் தண்ணி 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 எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிள்ளை வயசுக்கு வந்தாலும் அந்த பிள்ளை அப்பன்ட்ட கேட்கறாங்க எதுவும் கவனிப்பு இருக்கான்னு அவன் உட்காந்து மூளையில அழுதுகிட்டு இருக்கேன் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு நாளைக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்கணும்னா இவன் பகுமான இவன் எச்சி புத்திக்கு சரக்கு வாங்கி வச்சு வச்சுடுறேன் அப்படி சரக்கு வாங்கி கொண்டு போற தாய்மாமன் கூட அண்டாவை கொண்டு சேர்க்காம இடவுல நெளிச்சு விட்டு நெல் கொடுத்துக்கிட்டுறேன் பூரம் போத பாட்டை படிச்சு விடுவா என்ன பாட்டு உனக்கு சாங் பாடவா என்ன பாட்டு போய் கேளு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ஒரு பாட்டா அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தார் மைக் செட் இருந்து ஊப்பர் இருக்குவார்
ஊப்பரா வேற மாதிரி கேக்குதா? அதுல மைசெட்டுக்காரர் பாட போட்டார் கேதோ அப்படின்னா அந்த ஆள் பாத்ரூம்லயே கப்போட வலிக்கு விழுந்து மூக்காந்தல அடிச்சு பாட்டு கேட்கிற மாதிரி இருக்கா? ஆரம்ப காலத்துல நம்ம எல்லாம் இப்ப இசை கலையை எல்லாத்தையும் ரசிக்கிறது காரணம் யார் தெரியுமா? பெத்த தாய். ஆரம்ப காலத்துல தொட்டியில நம்மளை படுக்க போட்டு தாலாட்டு என்ற ஒரு இசையை சொல்லி கொடுத்தவள் காது குளிரா கேட்டு மகிழ்ந்த மகன்தான் இன்னைக்கு இசையை கேட்கிறோம் எல்லாரும். ஆனா உலகத்திலேயே பெத்த தாய் இல்லாம யாரும் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாரும் பெரியாளுன்னு சொல்றீங்க. உங்களை பெரியாள் ஆக்குவதற்காக ஈயரம்பு அண்டாம உங்களை பாதுகாத்து உங்களை வளர்த்து விட்ட பெத்த தாய் தப்பனை மறந்து விடாதீங்க என் அன்புறவர்களே. வர மீட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. உன்னையெல்லாம் பெத்ததுக்கு உங்க ஆத்தா தியேட்டருக்கு போயிருக்கலாம். இப்ப நான் வருத்தப்படுறேன். என்னப்பா பெரியப்பா டான்ஸ் உள்ள இருக்கு பாத்துட்டு போய் படுக்கிறியா? பாத்துட்டு வீட்டுல போய் படு. இங்க படுத்துறாரு. ஏப்பா அப்படி எதை பார்க்க போறாப்ல? பாவடைய தூக்கிச்சிடும் தாலி வடக்கு வேணா மது பழக்கம் வேணா உனக்கு குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசை மனைவி பேரம்பெத்தி அத்தனையும் தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணாமுங்க குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தியா? நீனா சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தாயா? பட்ட டாஸ்மாக் கடை குடியத்தான் நீ மறந்தாயா? பட்ட டாஸ்மாக் கடை குடியத்தான் நீ மறந்தாயா? அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா குடி பழக்கம். வடக்கே வளநாடு பலி கொண்ட நன்னாடு தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிண பூமி. என்னடா ருப்பு ருப்புன்றது? அதான் உதவி கேக்குது, என்ன பண்றது? ஆறாம் பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவபெருமான் அருள் பாலித்த காரணத்தினால ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாள நாட்டு அரசே எனக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, அதுல மலையாள நாட்டை ஆட்சி செய்ய
எனக்கு ஒத்த புள்ளைய தார வாத்து குடுடா. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்துவாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். நான் மனதார இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்குறேன். இந்த 60 பிள்ளையும் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி மலையாள நாட்டுக்கு 60 பிள்ளைய தார வாக்க. அந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல செல்லமாக வளர்ந்து வருங்காலம். அப்ப பிள்ளைய வளர வளர இந்த 60 பிள்ளையும் ஒத்த பிள்ளைய உருமாற. அப்ப முப்போகம் விளைஞ்ச மலையாள சீமை இந்த ஒத்த பிள்ளையா உருமாறின காலத்துல அங்க பயிறு பத்து எரியுதுடா. மலையாள நாடு அங்க மக்கள் எல்லாம் கஞ்சிக்கு மாடுது. நாடு வறண்ட பூமியாக. அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா சோதனை? விளைஞ்ச மலையாள நாடு பசியில வங்குலையா பாடுது. அப்ப எத்தனையோ கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி வாத்தாலும் அங்கே குறி சொல்ல வாய கட்டிரும். அங்கே உடுக்க உடைச்சறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல ஆடு இல்லையா. அப்ப தேடி பிடிச்சு ஒரு கோடாங்க கூட்டிட்டு வந்து மலையாள நாட்டுல குறி வாக்கையில அந்த கோடாங்கி குறியில சொன்னானா இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து உருமாறி நிக்குது. இது 6 அடி வேங்கடா. இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. அட இவன் தாண்டா 18ஆம் படியாட்டா. அப்ப இந்த கருப்ப நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கட பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா கருப்ப மலையாளத்தை. உச்சி நெல்ல நேரம் 1 மணிக்கு இரவு நேரத்துல என் 18ஆம் படி கருப்பனை பெட்டிக்குள்ள அடைச்சு என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பை பெட்டி வருதுடா ஒத்தையில. அப்ப மேனார விட்டு நான் எந்த திசை போறேன்னு தெரியாம என் 18ஆம் படியா காத்தாண்டா அழகுமலை எல்லைய. அப்ப அழகுமலை எல்லையில காவல் செய்யும் காலம் வந்துட்டாண்டா என் 18ஆம் படியா. அப்ப மலையாளத்துல இருந்து 18 திருடர்கள் என் அழகு மலைய கொள்ளையடிக்க வந்துட்டேன். அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களையும் அடிக்கத்த ஆக்குனால அன்னைக்கு அவன் 18ஆம் படியாட்டா. சொன்ன சொல்லும் மாறாது. என் கருப்பே எரிஞ்ச ஈட்டியும் தப்பாது. எங்க ஐயா முனியாண்டி கோடாங்கிய நவலங்கி என் கலிசரி நல்ல கம்மாயா உனக்கு 600 வருஷமா உடம்பரம் படுக்க என்னைய நாடு ஊரா பேர வாங்க வச்சேன் கல்யாணி முனியாண்டி. இந்த நல்ல செட்டிகுளம் கிராமத்துல இந்த துடியான தெய்வம் கொஞ்ச நேரம் ஆடும். ஆடாத சாமிய ஆடும். இறங்காத தெய்வமோ இறங்கு.
மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கருமாத்தூர் செட்டிகுளம் கிராமத்திலே வீற்றிருக்கும் ஸ்ரீ இருளப்பசாமி திருக்கோவில் கோவில் பூசாரிகள் மற்றும் தடியத்தேவர் கருத்தித்தேவர் 4 தகப்பன் வகைராக்கள் மற்றும் செட்டியார் வகைராக்கள் சேர்ந்து இணைந்து ஒற்றுமையாக உற்சாகமான விழாவாக இன்றைய தினம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் எந்த சராகம் என்றால் செக்காலூரணி மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கருமாத்தூர் மின் பொறியாளர்கள் செக்காலூரணி பாசத்துக்குரிய அன்பு உள்ளங்கள் கா செட்டிகுளம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய பி செல்லக்கண்ணு குடும்பத்தாரர்களால் நடத்தக்கூடிய நாடகம் கிட்டத்தட்ட தொண்டமான் புதுக்கோட்டையில் இருந்து ஒரு மகேந்திரா வேனை வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7 டோல்கேட்டுக்கு வெட்டியா தெண்டம் கட்டி அங்கிருந்து இங்க வந்தாலும் நாடக நடிகருக்கு சோறு கிடையாது, ஆளுக்கு ஒரு டோக்கனை வாங்கிட்டு போய் பிறகு தின்னு அங்க போய் சோத்த தின்னுட்டு இங்க வந்தா கொக்கி இல்ல ஆங்கில் இல்ல. ஆனா அத்தனையும் பொறுத்து கொண்டு என் உறவுகளுக்காக நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அருமை உள்ளம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் வேலன் வேலன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம் பாசத்துக்குரிய அருமை சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் மல்லியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து புராணத்துக்கென்று படித்து சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக உலகத்திலே பேரும் புகழும் பெற முடியுமா? ஆனா வந்திருக்கிறான் ஒரு சிறுவன். சிறு வயதிலேயே நாடக உலகத்திலே இந்த அரிதாரம் என்று வேஷத்தை போட்டு இன்னைக்கு எத்தனை ஊர்களில் இவர்தான் நாரதருக்கு வர வேண்டும் என்று சொல்லும் அளவில் பேர் வாங்கக்கூடிய அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த என் அன்பு மகன் கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசை அமுது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய தொடர்ந்து ஒரு வெற்றி மகன் எங்க அண்ணன். இங்கே ஆறுமுனியை இசைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாடக ஆறுமுனிய கலைஞர் உங்களுக்கு நாடக சக்கரவர்த்தி ஆறுமுனியமாத்தான் தெரியும். ஆனால் இவர் தென்னிந்திய சென்னையில தென்னிந்திய திரைப்படத்துறை நடிகர் சங்கத்திலே கருணாசன்னு பூச்சி முருகன் சார், நாசர், கார்த்திக் சார் மற்றும் விஷால் சார், கோவை சரளா மேடம் இவர்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்போடு அன்போடு ஒரு நாடக நடிகர் சினிமா துறையிலே ஜெயிக்க முடியுமா? ஆனா அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயித்த ஒரு கலைஞர் என்றார் நமது கல்லறை இனத்தில் பிறந்த MK ரத்னாப்பா அவர்கள். ஆறுமுனிய பெண்பாடல் விவசாயி விவசாயி கடவுளுக்கும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து ஒரு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து ஒரு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணக்கம் குணமுடையோர் விவசாயி விவசாயி விவசாயி
விவசாயம் செய்திருந்தாலும் விவசாயினுடைய மகனா இருந்தாத்தே இந்த உணர்ச்சி வரும். எங்க அண்ணன் சம்சாரி மயன், விவசாய மயன் எங்க அண்ணன் ரத்னப்பா. ஆமா, நாங்கள் விவசாயம் பண்ணா விவசாயி. இல்ல உள்ள பாத்துக்கிறேன். தமிழகத்து நாடகத்து அரசன் எம்கேஆர் அவர்களுக்கு செக்காலூரணி சதீஷ் ஸ்டோர் நண்பர்கள் சார்பாக, நந்தா மதன் சார்பாக ரூபாய் 101. நன்றி நன்றி நன்றி. இல்ல 150 இருக்கிறா. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவா. ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவான் கிராமத்துல, எல்லாரும் கவனிங்க, நம்ம இந்த வேலை பார்க்கறதுக்கு நாடகத்துல போய் இந்த மிருதங்க ஆள் ரவுண்டு தாளம் பெட்டி வாச்சு பொழைச்சுக்கலாம்னு சொல்லுவீங்க. ஈஸி இல்லை ஐயா. நான் பவுடர் போட்டு கோமாளி ஆடுறேன், ஏதோ சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்க, இது செய்து விடலாம். ஆனா இந்த கலையை அவளை எளிதாக யாரும் கத்துவிட முடியாது. இங்கே மிருதங்க இசைத்து கொண்டிருக்கின்ற என் தம்பி ரெட்டையாளன் காளீஸ்வரன், சின்னஞ்சிறு வயதுல தான் வந்தேன். ஒரு 5 வருஷம் இருக்கு என் தம்பி வந்து. ஆனா வந்த முதல் வருஷத்திலேயே உலகம் பூரா பேர் இந்த தம்பி மிருதங்க தம்பிக்கு. அப்ப நான் யோசிச்சேன், சாதாரண ஆள்கிட்ட படிச்சிருக்க முடியாது, இவங்க வாத்தியார் திறமை வாய்ந்தவரா இருக்க முடியும், அப்பத்தான் இவன் திறமையா வருவார் என்று யோசித்தேன். இவருடைய வாத்தியார் ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ் மிருதங்க சக்கரவர்த்தியோட மாணவனும் ரெட்டையாளன் கிராமத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய என் அன்பு தம்பி கே காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக என்னுடைய அண்ணன், என் தம்பிகள், விரகனூரை சேர்ந்த என் உள்ளங்கள் சார்பாக 501 அம்பளி கொடுத்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி, வணக்கம். இந்த நாடகத்தை உபயமாக நடத்தக்கூடிய பிரார்த்தனை குடும்பத்தார்கள், மதிப்புமிகு செல்லக்கண்ணு குடும்பத்தார்கள் மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறது கா செட்டிகுளம் கிராமத்தார்கள். வாங்க, யார் கொண்டு வேணாம். காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா. ஐயா அதுல எங்கிட்டு வர போறீங்க? 2 லத்தி எடுத்துக்கங்கய்யா. லத்தி எடுத்து சத்துன்னு வைங்கய்யா. நிறைய பேர் நீ மோத்தாமன்னு வைறேன் ஐயா. காவல்துறை ஐயா வாங்கய்யா, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கய்யா. நல்லா இருக்கு. அவங்க செல்லக்கண்ணு குடும்பத்தார்கள் வரட்டும் சொல்லியாச்சு, வருவாங்க, போட்டுருவான். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, ஆல்ரவுண்டு செம்மன் என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டு இசை. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு கா செட்டிகுளம் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். காவல்துறை உதவி காவல்துறை ஐயா மேல வாங்க. வாங்க, அப்படி துண்டெல்லாம் கிடைக்காது. இந்த காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு துண்டு போட்டார்ல, அவர் மட்டும் செக்கால் பண்ணி போனா தப்பிச்சுக்கிறார். அந்த பெரியவர் ஐயா அப்போ என்ன சொல்றீங்க? உள்ள போவா? நான் உள்ள போயிட்டா பூரா கூட்டம் வெளியே போயிடும். கை தூக்குங்க எல்லாரும். அவ்வளவுதான், போயிட்டு வருவா. இந்த பயம் இருக்கணும் ஐயா. நீங்க ஒரு ஆள் வீட்டுக்கு போலாமியா? அதிக ஓட்டுல ஜெயிச்சது நாட்டேன், உங்களுக்கு ஓட்டு போட ஆளே இல்லை. சரிதானே கண்ணைங்களா? நிக்கவா போவா? சோழி முடிஞ்சு. இந்த 10 வருஷத்துக்கு என்னை அசைக்க முடியாது. நீங்க சிறந்த முறையிலே சீர்தாள் அமைத்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்கு பேர் என்னப்பா? நீலகண்டன். ஆலமரமே பிடிங்கிருச்சடா. நீலகண்டன் அவர்கள் சீர்தாளம். சாமியை அழைக்க போறேன். இங்கே இருக்கக்கூடிய இருளப்ப சாமி, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு பாண்டிமுனி, இந்த சாமி எல்லாம் துடியா இருக்கா ஐயா?